இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ராகியை வச்சு சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறோம். ராகியை வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் நம்ம ராகி மாவு வாங்குவோம்ல, அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எந்த கிளாஸில் ராகி மாவு எடுத்தேனோ அதே கிளாஸில் தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சேம் அளவாக தான் இருக்கணும். ராகி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். நான் 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். இப்போ இது தண்ணி வந்து கொதிக்கட்டும். வெயிட் லாஸ்னால நம்ம வந்து இந்துப்பு தான்ப்பா கட்டாயம் சேர்க்கணும். இந்துப்பு இல்லைன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும்ப்பா. பண்ணிவிட்டு அடுத்த இதை போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். அந்த சூட்லேயே அப்படியே கிண்டணும். இப்போ நல்லா இதாகி வச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவில் இருந்த கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு நம்ம ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம பிசையுமே தான் கொஞ்சம் மாவு வந்து நமக்கு ஒட்டும் கையில். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்குருவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சோம்னா நமக்கு ஒரு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சாச்சுப்பா. இப்படி உருண்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நீங்கள் உருண்டை போட்டுக்கோங்க. சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டோம்ப்பா. நம்ம நார்மல் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை இப்படி போட்டுக்குருவோம். போட்டுட்டு இந்த ராகி உருண்டையை தூக்கி முன்னாடியும் பின்னாடியும் மாவை இதை செஞ்சு இதே மாதிரி நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுறோமோ அதே மாதிரியே திரட்டணும். ஓரமாக நல்லா வெடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். கேஸ் வந்து ஃபுல்லில் வச்சுக்கோங்க. மொத்தமாக திரட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 சப்பாத்தி 5 சப்பாத்தி இப்படி திரட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும். இப்போ போட்டிருக்கேன்ப்பா. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு வேகட்டும். இப்போ வேகுது, நல்லா சுற்றி நல்லா வேகுது. இப்போ ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் சப்பாத்திக்குன்னு எப்போவுமே நான் ஒரு துணி, சுத்தமான துணி, அந்த சப்பாத்திக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஓரக்கரைகளை நம்ம வந்து அமுக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும். இப்படி சுற்றி சுற்றி இப்படி ஓரக்கரைகளை அமுக்கி விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக நல்லா பொஸ்ஸுன்னு வருது பார்த்தீங்களா, பூரி மாதிரி. தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சட்னி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் எந்த கிரேவி வச்சுருக்கீங்களோ அந்த கிரேவியும் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ராகி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.